உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன். ஒருவன் மகிழ்ச்சியாயிருந்தால் சங்கீதம் பாட கடவன். உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். ஹalleluya ஹalleluya. நம்ம ஜெப வாழ்க்கை என்ன பண்றோம்? ஏதோ கடமைக்காக அப்படியே போகுது. தேசத்துக்காக ஜெபிக்கிறோம், குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம், தேவைகளுக்காக ஜெபிக்கிறோம், அப்படியே போகுது. ஆனா இந்த நேரத்துல இந்த இடத்துல என்ன சொல்லப்படுதுன்னா, துன்பப்படுகிறவர்கள் ஜெபம் பண்ண கடவர்கள், ஜெபம் பண்ண கடவர்கள். ஹalleluya. நம்ம தேசத்துல எத்தனை பேர் துன்பப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க? அதுக்காக நம்ம ஜெபிக்கிறோமா? எப்படியாப்பட்ட துன்பங்களை அனுபவித்து கொண்டு இருக்கிறாங்க? நம்ம தேசத்துல பார்த்தோம்னா கொலைகள் நடக்குது, கொலைகள் நடக்குது, கற்பழிகள் நடக்குது. ஸோ அதுக்கெல்லாம் நம்ம ஜெபிக்கிறோமா? நம்ம சுத்திப்பட்ட வட்டாரத்துல இருக்கிற வாலிபர்கள் அழிந்து போய் கொண்டு இருக்கிறாங்க, அதுக்காக ஜெபிக்கிறோங்களா? அவங்க எல்லாம் துன்பத்தை தான் அழிந்து கொண்டு இருக்கிறாங்க. துன்பம் தான் அதெல்லாம், இல்லைங்களா? afflicted, they are afflicted by the spirit. அவங்கள எப்படியா கட்டி வைத்துக்கிறாங்கன்னா, சாத்தான் ஒரு கட்டுல போட்டு அப்படியே கட்டி வைத்திருக்கான். அவங்க கட்டுகளா அருந்து விழணும்னு சொன்னா நாம தான் ஜெபிக்கணும், நாம தான் உத்தரவாதம் எடுத்து நம்ம ஜெபிக்கணும். ஹalleluya. இந்த நேரத்துல ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கலாம். யாத்திராகமம் 32:31. அப்படியே மோசே கர்த்தரிடத்திற்கு திரும்பி போய், ஐயோ, இந்த ஜனங்கள் பொன்னினால் தங்களுக்கு தெய்வங்களை உண்டாக்கி மகா பெரிய பாவம் செய்திருக்கிறார்கள். ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருளுவீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்தில் இருந்து என் பேரை கிறுக்கி போடும் என்றான். இந்த இடத்துல பாருங்க, மோசே எப்படியா ஜெபிக்கிறாருன்னா, ஆண்டவர் இடத்துல போகிறாரு, ஆண்டவர் இடத்துல போய் உத்தரவாதம் எடுத்து ஜெபிக்கிறாரு. பாருங்க மோசேக்கு எவ்வளவு பெரிய ஒரு தைரியம் பாருங்க. இங்க ஜனங்க என்ன பண்றாங்கன்னா, விக்கிர ஆராதனை பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. அதை யாரு? கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் விக்கிர ஆராதனைக்கு போய் அவர்களை எப்படியா கொண்டு வந்திருக்கிறாருன்னா, பலத்த கரத்தை கொண்டு, அந்த ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் செங்கடலை பிளந்து அவங்களுக்கு தேவையான தண்ணீர்களை தந்து வனாந்திரத்துல நடத்தி வந்து நிற்கிறாரு. இங்க என்ன பண்றாரு? மோசே வந்துட்டு உபவாசத்துக்கு போயிறாரு. 40 நாள் காணப்படுத்தல கண்ணுல. இவங்க என்ன பண்றாங்க? ஐயோ, போனவரு எங்க போனாரோ தெரியல, எங்களுக்கு என்ன வேணும்? எங்களுக்கு ஒரு தெய்வம் வேணும். எப்படியாப்பட்ட தெய்வம் வேணும்? எங்களுக்கு வழி நடத்த ஒரு தெய்வம் வேணும். அப்ப வழி நடத்த தெய்வம் வேணும்னு சொல்லி என்ன பண்றாங்க? அவங்க இடத்துல இருக்கிற பொண்ணுகள்லாம் எடுத்து போட்டு ஒரு அந்த இது என்ன பண்றாங்க? அந்த ஒரு கோல்டன் காஃப் பண்றாங்க. கண்ணுக்குட்டியை வந்துட்டு அவங்க பண்ணி அவங்க ஆராதித்து ஆர்ப்பரிக்க ஆரம்பிக்கிறாங்க. மோசே இறங்கி வந்து பார்க்கும்போது ஒரே துக்கம், ஒரே வேதனை மோசைக்கு. இவ்வளவு சீக்கிரம் ஜனங்க என்ன பண்ணாங்க? மீண்டும் பின்மாற்றத்துக்கு போய்விட்டு. ஒருவேளை நம்ம ஜெப வாழ்க்கை 1 மணி நேரம் விழித்திருந்து உங்களால ஜெபிக்க முடியாதான்னு சொல்லி ஆண்டவர் கேட்கிறாரு. ஆமா, இந்த ஓடிக்கொண்டிருக்கிற உலகத்துல நம்ம ஓடிக்கொண்டே இருக்கிறோம். எதை நோக்கி நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம்? இந்த உலக ஆசை, இந்த உலகத்தை எப்படியாவது நம்ம சம்பாதனை செய்யணும். காலையில ஏஞ்சி நம்ம ஆண்டவரை தேடுறோமோ தேடலையோ, நம்ம என்ன பண்றோம்? முதலாவது நம்ம லக்கியம் எதே இருக்குன்னா, இந்த நாளைக்கு எப்படின்னா நம்ம அன்றைய வாழ்க்கையை எப்படின்னா நம்ம முடிச்சிடணும்னு சொல்லி நம்ம ஓடுகிறோம், ஓடிக்கொண்டே இருக்கிறோம். நம்ம ஜெப வாழ்க்கை எந்த நிலைமையில இருக்குது? இந்த நேரத்துல சற்று சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவரே, அப்படின்னு ஒரு சிறு ஜெபம். ஆண்டவரே, உங்களை தேடாது இருந்தேன், ஒரு விஷயம் மன்னிங்க ஆண்டவரே, ஒரு விஷயம் மன்னிங்கப்பா. ஆண்டவரே, நீங்க கொடுத்திருக்கிற இந்த வாழ்க்கை, நீங்க கொடுத்திருக்கிற இந்த தருணம் ஆண்டவரே, நாங்கள் வீணாக்கி கொண்டிருக்கிறோம் சுவாமி. நாட்கள் பொல்லாதவைகளா இருக்கிறது. காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளணும், காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம கூட சற்று சிந்தித்து பார்க்கலாம். அப்பா செய்த நன்மைகளை மறந்து போய்க்கிறோமா? இல்லையே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி
சொல்லு முழு உள்ளத்தோடு. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. இனி ஜலத்தினால் நான் இந்த மனுக்குலத்தை நான் அழிக்க மாட்டேன் என்று சொல்லி அவர் நினைவு கொண்டாரு. அதுதான் அந்த வானவெளி வருது, ரெயின்போ வருது. அதுதான் அடையாளமா இருக்கிறது. கர்த்தர் அவர் உடன்படிக்கை பண்ணினா அவர் வாக்கு மாறாத தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனுஷன் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம், ஆனா கர்த்தர் ஒருபோதும் மாறாத தேவன். நம்ம ஆராதிக்கிற தேவன் எப்படியாப்பட்ட தேவனா? ஒருபோதும் மாறாத தேவனை தான் நம்ம ஆராதித்துக்கோ. ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருளுவீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்தில் இருந்து என் பெயரை கிறுக்கி போடும் என்றார். கிறுக்கி போடும் என்று சொல்லுங்க. நீங்க பாவத்தை மன்னித்தா மன்னிங்க, இல்லனா என்னுடைய பேரை ஜீவ புஸ்தகத்துல இருந்து கிறுக்கி போடுதுன்னு சொல்லி அந்த தைரியம் மோசைக்கு இருந்திருக்கு. மோசைக்கு தெரியும் நல்லாவே, இவர் வந்துட்டு இப்படி கேட்டா ஆண்டவர் அவர் உள்ளம் பரிதபிக்கும், அவர் மனம் எருகிற தேவன், அவர் மனதுருகிற தேவன், அவர் வந்துட்டு அதே நிலைமையில அவர்களை விட்டு விட மாட்டார் என்று சொல்லி மோசைக்கு நல்லாவே தெரியும். ஹல்லேலூயா. ஜனங்களை மன்னித்தா மன்னிங்க, இல்லனா என்னுடைய பேரை ஜீவ புஸ்தகத்துல இருந்து கிறுக்கி போடுங்கன்னு சொல்லி. இந்த காலவேளை நம்மளுக்கு அப்படியாப்பட்ட தைரியம் இருக்கிறதா? இல்ல. நம்ம உத்தரவாதம் எடுத்து நம்ம ஜெபிக்கிறதுல ஹல்லேலூயா. நம்ம யாக்கோபுக்கு நம்ம திரும்பி போகலாம். யாக்கோபு 5:14-15 வாசிக்கலாம். உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவன் ஆனால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். அப்ப நம்ம ஜெபித்தா அவங்க பாவங்கள் மன்னிக்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே கீழ் வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் சொஸ்தம் அடையும் படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது. நீதிமான் செய்யும் ஜெபம் ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது. அப்போ நம்ம ஜெபிக்கிற ஜெபம் எப்படியா இருக்குது? மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது. பலவீனம் அல்ல, பலனுள்ளதா இருக்கிறது. அப்ப நம்ம அதுக்கு முதலாவது நாம எப்படி இருக்கணும்னா நீதிமான்களா இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். சோழனை ஜெபிக்க ஒப்பு கொடுக்கணும். ஆமென். கர்த்தருடைய வார்த்தை கேட்டோம், ஜெபிக்கணும். மோசேயோட ஜெபத்தை பார்த்து prayer of a righteous man availeth much. என்னது எஃபெக்ட்டா நம்ம ஜெபித்தா நம்ம அதுல இருந்து வருகிற ரிசல்ட் வந்து பெருசா இருக்கும். அப்ப சாதாரணமான ஜெபம் வேற, நல்ல பலனுள்ள ஜெபம் வேற. அதனாலதான் மோசேயோட ஜெபம் கேட்கப்பட்டுச்சு. அந்த இடத்துல என்ன சொல்றாரு? பார்ப்பா, நீ கூட்டினதே உங்க ஜனங்கள் எல்லாத்தையும் கூட்டினதே, இப்ப அவங்க பாவம் பண்ணிட்டாங்கன்னா இவர் என்ன பண்ணிருக்காரு? சோர்ந்து போயிட்டு இருக்கணும், விட்டுட்டு இருக்கணும். அதான் கூட்டின ஜனங்கள் எல்லாம் பாலா போயிட்டாங்க, சரி விட்டுறாரு, நீங்க அப்படியே போட்டோம், நான் அப்படியே கடந்து இங்கே செத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும். கரெக்டா? அப்படி ஈஸியா சொல்லிட்டு இருக்கணும். ஏன்னா கீழே என்ன நடந்துச்சு? கீழே வேற கடவுளை அவங்கள உருவாக்கிக்கினாங்க. கரெக்டுங்களா? வேற தெய்வத்தை உருவாக்கின பிறகு இவர் என்ன பண்ணிருக்கணும்? சரி போகட்டும், அந்த கடவுளே அவங்களை காப்பாத்துட்டு விட்டுன்னு சொல்லிட்டு விட்டுட்டு இருக்கணும். ஆனா மோசே அதோட விடல. மோசே இன்னொரு ஸ்டெப் எடுக்கிறாரு, ஒரு தைரியமான ஸ்டெப் எடுக்கிறாரு. என்ன எடுக்கிறாரு? ஏன் பேரு கிறுக்கி போட்டோம். எத்தனை பேர் விளங்குது? ஏன் பேரு கிறுக்கி போட்டுரும். ஏன் எதுக்கு சொல்றாரு? ஏன் சொல்றாரு? என் பேரு எதுக்கு இருக்கு? அந்த வசனத்தை வாசிக்க பாருங்க.
எதுக்கு அந்த வார்த்தை சொன்னாரு? ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருளுவீராக. பாத்தீங்களா? இதுதான் ஜெபமே. உங்களுக்கு புரியுதா? ஜெபம் என்னன்னா நம்மளுடைய உயிரை பணைய வச்சு ஜெபிக்கிறது தான் ஜெபம். எப்படிங்க? நீங்க இந்த சாட்சி கையெழுத்தெல்லாம் பாத்துருக்கீங்களா? இந்த சீட்டு குடிக்கிறாங்க பாருங்க, அங்க சாட்சி போட்டு மாட்டிக்கிறாங்களா? அவன் கட்டவே மாட்டான். யாரு சீட்டு அவன் எடுத்துட்டு ஓடினான், அதுக்கு பேர் கட்ட மாட்டான். அதுக்கப்புறம் யார் மாட்டிக்கிறது? மாட்டானா? சீட்டுக்கார விட மாட்டான். சரி, அவன் கட்டாத போட்டு நீ என்ன பண்ணு, கட்டு. வருதா வேலை? அதுதான் மோசே செஞ்ச காரியமே. நான் என் உயிரை பணைய வைக்கிறேன், நான் செத்தே போட்ட முடியும். அப்புறம் நம்ம அப்புறம் நம்ம ஜெபிக்கவும் மாட்டோம் இல்லைங்களா? நம்ம ஜெபிக்கவும் மாட்டோம். அது என்ன தெரியல, காலேஜ் அப்ப ஆவியானவர் பேசுறது தெரியுது இல்லையா? அப்படின்னா என்னது? நம்ம சபை என்ன இருக்குது? என்ன இருக்குது? ஜெபம் இல்ல, ஜெபம் குறைஞ்சு போச்சு, ஜெபமே இல்ல. அதுதான் விசேஷம் இல்லைங்களா? இப்ப ஒரு காரியத்தை தேவன் பேசுறாருன்னா, நீங்க எதுக்கு ஆஸ்பத்திரிக்கு போறோம்? நீங்க தலைவலிக்கு போனா வச்சு ஜுரத்துக்காக கொடுப்பான் மாத்திரை? தலைவலி தான் கொடுப்பான் இல்லைங்களா? அப்ப அவங்க தெரியும் நீங்க தலை வலிக்குது, அதுக்காக குறைய வந்திருக்கீங்க. அப்ப அதுக்கான கொடுக்குறான். கரெக்டா? இல்ல நம்ம போயிட்டு சொல்லிட்டு அவங்க வேற மாத்திரை கொடுப்பானா இல்லையா? அதெல்லாம் தர மாட்டான், இப்படிதான் கொடுப்பான். அப்ப மோசைக்கு தெரியும் இந்த உயிரை காப்பாத்தணும்னா ஒரு உயிரை பண்ணிடு பாருங்க. அப்ப இந்த உயிரை காப்பாத்தணும்னா இந்த என்ன பண்ணும்? இந்த உயிரை பணைய வச்சாதான் அத்தனை லட்சம் பேர் காப்பாற்றணும். அதுக்குதான் ஜெபம் தேவை. அதுக்குதான் ஆண்டவர்கிட்ட பேசுறாரு. ஜெபம்னா நீங்க என்ன நினைச்சீங்க? என்ன ஜெபம்? நல்ல பாலிஷான ஜெபம். பாலிஷான ஜெபத்தை பண்ணா அது நமக்கே என்ன உரைக்கல. அதுதான் நமக்கே சூடு சொன்ன இல்ல, நமக்கே உரைக்க மாட்டேங்குது. அப்ப நம்ம ஜெபித்தாளுக்கு எப்படி உரைக்கும்? கரெக்டா? அதனால நமக்கு உரைக்கணும்னா நம்ம கொஞ்சமா என்ன பண்ணணும்? எஃபர்ட் போடணும். நம்ம கொஞ்சமா நம்ம விலையை செலவு பண்ணணும், நம்ம ஏதாச்சும் தியாகம் பண்ணணும். அதனாலதான் ஞாபகப்படுத்தி கொள்ளணும். ஆமென். தேவன் நல்லவரா இருப்பாங்க. நீங்க எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க ஆசைப்படுறீங்க? நீங்க முட்டி போடுறீங்களோ, கண்ணை மூடுறீங்களோ, கையை போடுறீங்க வேற. ஆனா நம்ம வாழ்க்கை தேவன்கிட்ட கொடுக்கணும். அந்த ஒரு இதுக்காக சொல்றோம். நம்ம என்ன தியாகம் பண்ணுறோம்? அவர் காப்பீட்டு வச்சு கொடுன்றார் இல்லைங்களாமா? அப்பெல்லாம் உபவாசம் போட்டு முடிஞ்ச உடனே என்ன நடக்கும்னா காப்பீட்டு தான் கிடைக்கும் இல்லைங்களாமா? இங்க போனா என்ன கிடைக்கும்? அதே பத்திரிக்கை. ஆமா, அப்பெல்லாம் அவ்வளவுதான் இல்லைங்களாமா? பிஸ்கட் கிடைக்கும், மாறு பிஸ்கட் கிடைக்கும், இப்பெல்லாம் என்ன கிடைக்குது? சோறு கிடைக்குது. என்ன உபவாசம்? சோத்து போட்ட மாதிரி அப்படிதான். சோறு போட்டா தான் உபவாசத்துக்கு வர்றாங்க நம்ம ஆளுங்க. ஜெப வாழ்க்கை ஆரம்பிச்சிருக்கோம். எப்பெல்லாம் டைம் கிடைக்குது, எங்கெல்லாம் நிக்கிறீங்க, பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறீங்க, ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. அஸ்ல போறீங்களா, ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. ஃபேக்டரியில சும்மா உட்காருங்க, ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. கண்டிப்பா நம்ம சும்மா தான் உட்கார முடியும். எவ்வளவு நேரம் ஜெபிக்க முடியும்? அட்லீஸ்ட் ஒரு செகண்ட் ஜெபம் விட்டுறது போதும். பிறகு எப்பயாச்சும் கொஞ்சம் நேரம் எடுத்து ஜெபம் பண்ணுங்க. இப்படி ஜெபிக்க 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 கடைசியில அந்த நேரங்கள் ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணிருப்பாங்க. கடைசியில எண்ட் ஆஃப் த டே, அந்த நாளுடைய கடைசி நேரத்துல நீங்க அந்த ஜெபத்தின் நேரத்துல பாத்தீங்கன்னா 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணிருப்பீங்க. ஆமென். எத்தனை பேர் ஜெபிக்கிறதுன்னு சொல்லி ஒப்பு கொடுக்க ஆசைப்படுறேன்? உங்களுடைய ஜெபம் உங்களை ரட்சிக்குமா? உங்களுடைய ஜெபம் பிறருக்கு அற்புதங்களை செய்யுமா? அதான் யாக்கோபு கொடுப்பாங்க. அதனால உங்க ஜெபம் ரொம்ப அவசியமா தேவை. ஏன்னா நீங்க ஜெபிக்க 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 இந்த சபை நிரப்பப்படும். அநேகர் வரப்போகிறாங்க. எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க ஜெபிக்க 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 இந்த இடத்துல அநேக பேர் வர போறாங்க. ஆமென். ஆமென். இல்லங்க, காலையில எந்திரிச்சு ஜெபம் பண்ணுங்க. ஆனா ஒரு நாள் முழுக்க ஜெபம் பண்ணுங்க.
அல்லேலூயா. ஒப்பு கொடுத்தது எங்களுக்காக ஒப்பு கொடுக்கல, கர்த்தருடைய சன்னிதானத்துல கர்த்தருடைய அவசியத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கீங்க. God is expecting you to pray. அப்படிங்க தேவன் உங்களுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணி இருக்காரு. நீங்களும் ஒப்பு கொடுத்திருக்கீங்க, ஜெபிக்கிறீங்க. வாலிப பிள்ளைங்க, if you're going to college, you should pray for your friends, for your colleagues, for your classmates. You should pray. Take a time, take a second to pray for them. Don't be always playful. Quick smart இருக்காதீங்க. Take a time, take a little break to pray for them. Go away from your friend, stand in a corner, and stand in a place and pray for them. Lord, touch them. Let them get healed. Let them get blessed. Touch them. You should pray. And tell them that I was strong. If your prayer life is not inside us, or while ஜெப வாழ்க்கை நமக்குள்ள இல்லைன்னா, we are losing many things. நம்முடைய வாழ்க்கையில ஜெபம் இல்லைன்னா, நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய மூச்சில ஜெபம் இல்லைன்னா, நம்ம குடும்பத்தை இழக்கிறோம், இப்படி நம்ம பிள்ளைங்களை இருக்கிறாங்க. அதை காலத்தை இழக்கிறாங்க, ஜெபத்தை விட்டுறாங்க, ஜெபத்தை விட்டுறாங்க. அல்லேலூயா. ஒரே ஒரு சின்ன சாட்சி நமக்கு. ஒரு அம்மா தந்தை மாறாங்க, அன்றைய எங்கள் மத்தியில் ஒரு மகன் எடுத்து ரோட்ல பேசுனதுக்காக நன்றி சுவாமி. ஜெப வாழ்க்கை எவ்வளவு முக்கியமானது. ஜெபம் இல்லாத வாழ்க்கையினால அந்தவரை ஏறக்குறைய 30 லட்சம் பேர் ஜனங்கள் அழிந்து போயிருப்பாங்களே. மோசேயுடைய ஒரே ஒரு தியாகமான ஜெபத்தினால அந்தவரை சுவாமி அந்த 30 லட்சம் பேர் காணாம தேசத்துக்குள்ள போயிருக்கிறது. அதே போல சுவாமி இந்த காலை நேரத்துல எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. எங்களுடைய ஜெபத்தினால எங்கள் குடும்பங்கள், எங்க பிள்ளைகள், கணவன், மனைவி, அதே நேரத்தில் ஆண்டவரே சாமி எங்க சார்ந்த குடும்பங்கள், சொந்தங்கள், பந்தங்கள், கூட வேலை செய்யற ஃப்ரெண்ட்ஸ், ஆண்டவரே சாமி சபை மக்கள் எல்லாரும் ஆண்டவரே எங்க ஜெபத்தின் மூலமாக துரிதான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு பாராட்டுகிறார்கள் சுவாமி. இது ஜெப பிராக்டிஸ் ஆக எங்க உள்ளத்துக்குள்ள வரட்டும் என்று சொல்லி நான் சொல்லிக்கிறேன். இந்த நாளில வந்திருக்க எல்லாருக்குமாக ஜெபிக்கிறேன். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தாலே சுவாமி ஒவ்வொருத்தரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன் சுவாமி. நல்ல பலன், சுகம், ஆரோக்கியத்தை தருவீராக, பலனை தருவீராக, நீ கூட இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன் சாமி. ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து அடுத்த வாரங்களை பார்க்கிற வரைக்கும் தேவ பிரசன்னம் மூடி மறைத்து பாதுகாத்து வருகிறார். தேவனை சந்தித்து வருகிறார். எல்லா பண தேவைகள் ஆண்டவரே சாமி இப்ப இந்த ஃபீஸுக்காக எத்தனை பேர் கடன் பட்டாங்க தெரியல. தேவாவியானவரே சாமி அந்த கடன் அடைக்கிறது இருக்கிறது பாராட்டுவதாக. வீட்டின் சூழ்நிலை எல்லாம் மாறட்டும், வீட்டின் கடன் பிரச்சனை மாறட்டும், வீட்டின் ஆண்டவரே சாமி எல்லாம் பலவீனங்கள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தாலே சாமி எல்லாம் குழப்பங்கள் மாறட்டும், பிரிவினைகள் மாறுவதாக. குடும்பத்தில் சண்டையில் போட்டு இந்த இடத்துல வந்திருப்பார்கள், இயேசுவின் நாமத்தால் அந்த சண்டை விலகட்டும், சமாதானத்தை தரும்படிக்காக சொல்லி